அவர்களின் ஆய்வுக்கு பிறகு விசாரணையின் அடுத்த கட்டமாக பல்வேறு தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் ஆஜராக வேண்டும்னு முடிவு செய்யப்பட்டுச்சு. இதன் அடிப்படையில தான் தமிழக வெற்றிக்கழக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தை, தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொறுப்பாளர் ஆதவர்ஜுனா, இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார், கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் இவங்க எல்லாருக்குமே சம்மன் அனுப்பப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் கரூர் சம்பவம் தொடர்பான தொடர் விசாரணையின் ஒரு பகுதியாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு சம்மனு அனுப்பப்பட்டிருக்கு. இதற்கிடையில தான் நடிகர் விஜயின் சமீபத்திய படமான ஜனநாயகன் இன்று வெளியாகுன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தணிக்கை சான்றிதழ் தொடர்பான சிக்கலால் தாமதமாகி இருக்கு. இதுக்கப்புறம் தான் படத்தை திட்டமிட்டு வெளியே விடாமல் மத்திய அரசு தடுக்கிறதுன்னு விஜய் ஆதரவாளர்களும் தமிழக வெற்றி கழகத்தினரும் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. இதற்கு பல அரசியல் கட்சி தலைவர்களுமே விஜய்க்கு ஆதரவாக பேசிட்டு இருக்காங்க. திரைப்பட இயக்குனர்களும் அவர்களது கண்டனத்தையும் சமூக வலைதளத்துல பதிவிட்டு வராங்க. குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால், தமிழ்நாட்டுல திரைப்பட துறையில் அரசியல் நட்பாக குற்றம் சாட்டப்படுகின்றனர். படத்துல சென்சார் போர்டு சொன்ன காட்சிகள் அனைத்தும் நீக்கப்பட்ட பின்பும் தணிக்கை வாரியம் மறுபரிசீலனை செஞ்சிருக்காங்க. நேற்று படத்திற்கு UA சான்றிதழ் வழங்கலாமா அப்படின்னு சொன்ன சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பையும் எதிர்த்து தணிக்கை வாரியம் அதனை மேல்முறையீடு செய்ததால படத்தின் வெளியீடு மேலும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு.